வந்து அன்பு கூட எப்படி தனியாக வந்து மார்க்கெட் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ஒரு ஐடியா வருது. வேறு வழியே கிடையாது. எப்படியாவது வந்து தேன்மொழியும் கூட கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தேன்மொழி நீயும் என் கூட வான்றாங்க. நானா அப்படின்றாங்க. ஆமாம் நீயும் வா, அவர் கூட நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வராங்க. எதுக்காக தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, நான் தேன்மொழியோடு தான் வருவேன். சரி அப்புறம் இஷ்டம் அப்படின்னா அன்பு கிளம்ப பார்க்குறாரு. அப்போ அங்கே வராங்க. அப்புறம்னா உடனே வந்து என்ன எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். போகும்போதே கேட்டுட்டியா விளங்கிடும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கண்மணி. அப்போ உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் காய்கறிலாம் வாங்குறதுக்காக போகிறோம். அப்படியா, அப்போ நானும் வரேன் அப்படின்றாங்க. அவர்னா இங்கே பாருங்கள், காய்கறிலாம் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அங்கே என்ன வேலை? இங்கே பாருங்கள், நான் வந்தால் தான் அது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண முடியும். அப்போ தானே மக்கள் நம்மளோட வந்து ஹோட்டலை தேடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ப்ளீஸ் அன்பு நானும் வரேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவும் ஏறிக்கிறாங்க வண்டியில். வேறு வழி இல்லாமல் எல்லாருமே வந்து ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு வராங்க. மார்க்கெட்டில் வந்து ஒரு காய்கறி எடுக்கும்போது அன்பு வந்து இந்த காய்கறி சரியில்லை அந்த காய்கறி சரியில்லை சொல்லிகிட்டே இருக்காரு. கண்மணி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க, இவருக்கு வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டு. இங்கே வந்து அபர்ணாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க வந்து ஃப்ரெஷ் காய்கறிலாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சரி நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, கூடவே தேன்மொழி கூட செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரவுடிஸ் எல்லாம் சில பேர் வந்து அபர்ணாவை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்த்துருக்க அன்பு வந்து காப்பாற்றலான்னு வரும்போது கரெக்டாக கண்மணி முன்னாடியே வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் பொண்ணுங்களை கைப்பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அந்த ரவுடிஸை வந்து அறிஞ்சிடுறாங்க கண்மணி. அப்போ அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து இன்னும் ரவுடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கண்மணியும் வந்து கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அன்பு அங்கே வந்து தடுத்து அவங்களெல்லாம் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு கண்மணியை வந்து கண்மணியை வச்சே வந்து எல்லாரையும் அடிக்க வைக்கிறாரு. அதனால் கண்மணி வச்சு சூப்பராக வந்து ஃபைட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கண்மணி வந்து அன்பு வந்து தூக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து ரவுடிஸ் எல்லாம் அப்படியே வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பண்ணுறாங்கன்னு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து எல்லாருமே இதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக அபர்ணாவும் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், ஐயோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பூரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் நம்ம வந்து தேன்மொழியும். அன்பும் இப்படி ரொமான்டிக்காக இருக்கிறத நெருக்கமாக இருக்கிறத பார்த்துடுறாங்க. வெண்ணிலாவுக்கு செம காண்டாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலான்னு நினச்சா இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்களா? அன்பு தனியாக வந்து பார்க்கலான்னு நினச்சேனே, இந்த கண்மணி கூடவே இருக்காளே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அன்பு கிட்ட வராங்க. அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்டுக்காமல் அவர் பாட்டு காய்கறி எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே வெண்ணிலாவை பார்க்குறாங்க வந்து கண்மணி பார்த்து அப்படியே டென்ஷனாக வராங்க. உடனே வந்து அன்பு உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உன்னை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன இப்படி பேசுகிறீங்க, அப்படி வேறு எப்படி பேசுவாங்க, உன் மூஞ்சி பார்க்கக்கூடாது தானே அங்கே வீட்டிலேருந்து நான் வந்தேன், மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து தொல்லை பண்ணுற, மரியாதை இங்கேருந்து போய்டு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லை மரியாதை கெட்டு போய்டும் அப்படின்றாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம், நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சரி கண்மணி உங்கள் கூட எப்படி அப்படின்னோடனே, இங்கே பார் உனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிட்டேன்னா உன் மரியாதை காப்பாற்றிக்கலாம், அப்படிலாம் நடக்கிறது வேறு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கண்மணி அன்பு அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒன்றா வந்து கிளம்பி போகிறத வெண்ணிலா பார்க்குறாங்க. பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னையே உதாசீனப்படுத்தி போகிறீங்களா அன்பு, விடமாட்டேன் அன்பு, அந்த கண்மணி இப்படி உங்கள் கூட அதுவும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கா, அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, நான் சேர விட மாட்டேனே, இவங்க ரெண்டு பேரும் இப்படி இங்கே ஒன்றா இருக்காங்க, ஒரு வேளை இங்கே ஒன்றா வேலை செய்கிறாங்களா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து வீட்டுக்கு செம்ம டென்ஷனாக வரதை பார்த்துட்டு வந்து எப்பவும் போல மயூரி ஸ்வேதாவும் என்னாச்சு வெண்ணிலா போய் பார்த்துட்டு அன்புவை உன்னை திட்டி அமிச்சிட்டானா அப்படின்னோன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதா, அதான் நடக்கும், அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் திட்டுறதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம் தான், ஆனால் அந்த கண்மணி அன்பு கூட இருக்கிறது தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னோன்னே அதிர்ச்சி, நீ என்ன சொல்கிற, அன்பு கூட கண்மணி இருக்காளா, ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றாச்சே, அதை சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது, அப்படியே அன்பு கண்மணி தூக்கி நிற்கிறாரு, அதை என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற வெண்ணிலா இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. விட மாட்டாங்க, என்ன நடக்குது தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.